அமலா பால் பேரை கேட்டாலே சும்மா தெரிக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹீரோயின்ஸும் தெரிச்சு ஓடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். கடந்த வருடத்துல அமலா பாலோட விவாகரத்து தாங்க வந்துட்டு ட்ரெண்டிங்கான நியூஸு. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த நியூஸ் போயிட்டே இருந்துச்சு. அந்த விவாகரத்துக்கு யார் காரணம்? இவங்க காரணமா? அவங்க காரணமான்னு சொல்லி பல பேர் பேசிட்டு இருக்க, அந்த விவாகரத்து முழுக்க முழுக்க அமலா பால் தாங்க எடுத்திருக்காங்க. எதுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான தகவல் வெளியே வந்துச்சு. அதாவது திருமணத்துக்கு பிறகு நடித்த படங்கள்ல அடக்க ஒடுக்கமா நடிச்சார் அமலா பால். அவங்க அடக்க ஒடுக்கமா நடிச்சதுனால தான் படம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க போல் இருக்கு. அதனாலேயே வந்துட்டு திருமண பந்தத்தை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விவாகத்துக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கவே இல்லைங்க. இதனால பயங்கரமா வாடிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒல்லி நடிகரோட உதவியோட வந்துட்டு தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. தமிழ்ல வந்துட்டு தனுஷ்க்கு ஜோடியாக வேலையில்லா பட்டதாரி, வடச்சென்னை ஆகிய படங்கள் உட்பட 5 படத்துல வந்துட்டு கமிட் ஆயிருக்காங்க நம்மளுடைய அமலா பால். இப்போ அவங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்துட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதனால வந்துட்டு அமலா பாலுக்கு பிற மொழி படங்கள் கூட வந்துட்டு வாய்ப்பு தேடி வந்துட்டு இருக்கான். கன்னடத்துல ஹெப்லி படம் மூலமா முதல்ல அறிமுகமாக இருக்காங்க நம்மளுடைய அமலா பால். முதல் படத்துலயே வந்துட்டு சும்மா கிளாமரை போட்டு தாக்கிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல நம்மளுடைய அமலா பால். இதனால பாடல் காட்சிகள் எல்லாமே வந்துட்டு A+ அப்படின்னு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். கண்டிப்பா இந்த படத்துக்கு A சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அமலா பாலோட ஆடைகள்லாம் வந்துட்டு இருக்கான். இதே கவர்ச்சியில அமலா பால் தமிழ்ல ஒரு படம் நடிச்சா கூட வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லா டேரக்டர்ஸும் அமலா பால் வீட்டு வாசல தான் நிற்பாங்க அப்படின்றதுனால பல ஹீரோயின்ஸ் வந்துட்டு அமலா பாலை பார்த்து பயந்து வந்துட்டு இருக்காங்களாம். ஏற்கனவே வந்துட்டு விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா அமலா பாலோட செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தே வந்துட்டு A சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவில் இருக்கு. இப்போ இவங்க படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த படங்கள் எந்த அளவில் இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்களேன். பல ஹீரோயின்ஸ் வந்துட்டு சான்ஸ் கிடைக்கலனா நான் வந்துட்டு கிளாமராக நடிக்க தயார் அப்படின்னு அனௌன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆனால் அமலா பால் அதை ப்ராக்டிக்கலாகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அமலா பால் இப்போ வந்துட்டு ஒரு லெவல் மேலே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட மிகையாகாது. மேலும் கொஞ்ச நாள், அதாவது நயன்தாரா போனதுக்கு அப்புறமா எல்லாருமே என் படத்தில் அமலா பால் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். மேலும் இது குறித்த சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.